ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 147 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 620 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் வந்து 264 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 76 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் 78,000 அப்படிங்கிற மார்க் இன்னைக்கு வந்து டச் பண்ணிச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,868 இருக்கு. விரைவில் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 24,000 பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓவரால் பார்க்கும்போது பாசிட்டிவ்லாம் இருந்துச்சு. பட் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 3,535 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 5,103 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் எவ்வளோத்துக்கு விற்றுருக்காங்களோ அதை விட டிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாட்டு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 3,535 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 5,103 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது இன்னைக்குள்ள எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ மோட்டார் செக்மெண்ட்ல வந்து அப்டேட். ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட். டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்வ் சேரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி செக்மெண்ட் வந்து விரைவில் இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 25 லான்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கர்வை வந்து ஃபினான்ஷியல் இயர் 25 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இருக்கிறாங்க. பட் வந்து எஸ்யூவில என்ன அவங்க லான்ச் பண்ணல. இப்போ ஹியூண்டாயோட கிரெட்டா தான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்யூவி செக்மெண்ட்ல இந்த மிட் சைஸ் கார்னு சொல்லுவாங்க, அதில் மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு காம்படிஷன் ஆட்டு கர்வும் சயராவும் இந்த எஸ்யூவி செக்மெண்ட்ல ஐசிஇ பவர் ட்ரெயின் மூலம் மட்டும் சோல்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா பவரோட ஏமே ஃபினான்ஷியல் இயர் 30ல 20% மார்க்கெட் ஷேர் வந்து டாமினேட் பண்ணணும். இப்போ ஒரு கேப் இருக்கு, இந்த எஸ்யூவி மார்க்கெட்ல ஒரு கேப் இருக்கு. ஹியூண்டாயோட கிரெட்டா தான் பார்த்தீங்கன்னா அதை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25ல கர்வை லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு சயரா எஸ்யூவி லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸான்ல சிஎன்ஜி மாடலில் லான்ச் பண்ண பிளான்ல இருக்கிறாங்க. அடுத்தது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வெர்ஷன்ல ஹேரியரையும் சஃபாரியும் பார்த்தீங்கன்னா அடுத்தது லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்த இதில் சொல்லியிருக்கிறது ஃபினான்ஷியல் இயர் 25ல வந்து எஸ்யூவில கர்வை லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விற்பாங்கன்னா ஐசிஇ பவர் ட்ரெயின் அது மூலமாக தான் விற்பாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சேரா மாடல் வந்து நியூ சேரா மாடல் வந்து ஐசிஇ இன்ஜின் பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ல தான் அதையும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இவி போர்ட்ஃபோலியோ 10 நியூ ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சைலேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு. ஸோ கம்பெனி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து 10 நியூ ப்ராடக்ட்ஸ் ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேரை 18 to 20% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்களோட ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து டெட் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்க வந்து இந்த டிமர்ஜர் அதை ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். இன்னும் 12 மாசத்துல பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாட்டு ப்ளஸ் வந்து பர்சஞ்சர் வெஹிக்கிள் தனியாட்டு டிமர்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டொமஸ்டிக் அதாவது கன்சாலிடேட்டட் டொமஸ்டிக் ஆட்டோ பிஸ்னஸ் வந்து டெட் ஃப்ரீல தான் இருக்கு. ஆனால் ஸ்டாண்ட் அலோன் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் பார்க்கும்போது 6,000 கோடி டெப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோவரா பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் அவங்களோட எல்லா யூனிட்டுமே டெப்ட் ஃப்ரீயா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது 951 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ நமக்கான வாய்ப்புகள் வந்து 920 அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்கேன். 920 900 கீழே போச்சுன்னா டெஃபினட்டாக அதில் கன்சிடர் பண்ணலாம் டாடா மோட்டார்ஸில். இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்கான நியூ டீலர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா நியூ டீலர்ஷிப் ஃபெசிலிட்டியை வந்து மத்திய பிரதேசில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து அவங்களோட டிரைவை எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்கான டீலர்ஷிப் வந்து புதுசாக ஒரு ஃபெசிலிட்டியை மத்திய பிரதேசில் சிண்ட்வாரா அப்படிங்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர்ஷிப் மட்டும் இல்லாமல் லைட் கமர்ஷியலோட வெஹிக்கிளோட ப்ராடக்ட்ஸ் பட்டார் தோஸ்ட் பார்ட்னர் அண்ட் எம்ஐடிஆர் இது எல்லாமே அங்கே அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது சேல்ஸு சர்வீஸு ப்ளஸ் வந்து ஸ்பேர்ஸ் இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த ஃபெசிலிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது அசோக் லைலாண்ட் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அசோக் லைலாண்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இந்த ஷேரில் வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் என்டர் ஆகுறாங்க. இவங்க வந்து பிரேசிலில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பிரேசிலில் மனாஸ் அப்படிங்கிற இடத்துல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அங்கே உள்ள லோக்கல் ஆப்ரேஷன் ப்ளஸ் வந்து அசம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் நெட்வொர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 100 கண்ட்ரீஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ திறந்துருக்கிற அந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா பைரோ டார்மோ பேஸ்டு ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9,600 ஸ்கொயர் மீட்டர் உள்ள ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ப்ளஸ் வந்து இன்ஜின் அசம்பிளிங் வெஹிக்கிள் அசம்பிளிங்
டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்துருக்கு. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 20,000 யூனிட்ஸ் பெர் ஆனம் ஆன் ஏ சிங்கிள் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 50,000 யூனிட்ஸ் பெர் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பஜாஜை பொறுத்தவரைக்கும் பஜாஜ் ஆட்டோ பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இவங்க தான் இந்தியாவில் 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர் எக்ஸ்போர்ட்டில் லார்ஜஸ்ட் இதாக இருக்கிறாங்க. இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி, பாரதி ஏர்டெல் இதில் அந்த நிஃப்டி லிஸ்டட் கம்பெனிஸோட பேசி இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நுவாமா ஒரு எக்ஸ்பெக்டேஷனை சொல்லியிருக்காங்க. டோட்டல் இந்த சில கம்பெனி சொல்லியிருக்காங்க $95 மில்லியன் வரைக்கும் இன்ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் ஐடிசியோட வெயிட்டேஜ் வந்து 10 பேசிஸ் பாயிண்ட் வரை இன்க்ரீஸ் ஆகி 3.7% வந்து பொட்டன்ஷியல் இன்ஃப்ளோ, அதாவது $59 மில்லியன் வந்து ஐடிசிக்கு இன்ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏர்டெலுக்கு 3.6% வந்து இன்க்ரீஸ் ஆகி வெயிட்டேஜ் 10 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி இன்ஃப்ளோ வந்து $36 மில்லியன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸுக்கு $19 மில்லியன் இன்ஃப்ளோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு $11 மில்லியன் இன்ஃப்ளோ வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நுவாமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்ஃப்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது லார்சன் அண்ட் டியூபா எல்என்டிக்கு வந்து $57 மில்லியன். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா $10 மில்லியன் சொல்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் அவுட்ஃப்ளோ $14 மில்லியன் சொல்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோவுக்கு $8 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நுவாமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது சிபிஎஸ்சி இண்டெக்ஸில் பார்க்கும்போது என்டிபிசி வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்டாட்டி 8.8% இருக்குது, 20% ஆட்டு போகும். இன்ஃப்ளோ வந்து $61 மில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது 10 ஸ்டாக்ஸில் இந்த இண்டெக்ஸில் 10 ஸ்டாக்ஸில் வந்து அவுட்ஃப்ளோவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட $60 மில்லியன். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, என்ஹெச்பிசி, ஆயில் இந்தியா, பவர் கிரிட், கொச்சின் ஷிப்யார்ட், என்பிசிசி, எஸ்ஜேவிஎன், என்எல்சி இதில் வந்து $60 மில்லியன் இந்த 10 ஸ்டாக்ஸில் அவுட்ஃப்ளோவும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நுவாமா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் வந்து அப்டேட்டு. யூகேயோட ஹாலியான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின், அவங்களோட நிக்கோட்டின் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி என்ஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து இது வந்து பிரிட்டிஷ் கன்சியூமர் ஹெல்த் கேர் கம்பெனி தான் இந்த ஹாலியான். அவங்க வந்து நிக்கோட்டின் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் $500 மில்லியன் விற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதோட வேல்யூ பார்க்கும்போது $632 மில்லியன். ஸோ இந்த ஹாலியான் எப்படி இதை வந்து விற்கிறாங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்ட்டை நீங்கள் வந்து யூஎஸ்க்கு வெளியே, அதாவது அவுட் சைட் த யூஎஸ் அப்படின்னு சொல்லி, அவுட் சைட் த யூஎஸ் தான், யூஎஸ்க்கு வெளியே வந்து நீங்கள் அந்த என்ஆர்டி பிஸ்னஸ், அதாவது இந்த நிக்கோட்டின் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை யூஎஸ்க்கு வெளியே நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டு இதை வந்து டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்ட்டை வந்து விற்க ட்ரை பண்ணுறாங்க. பட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ரீசன் பார்த்தீங்கன்னா சிப்லா ஹெல்த் கேர் லிமிடெட், நம்மளோட இந்தியன் கம்பெனி, இந்தியாவில் நிக்கோடெக்ஸ், அதாவது நிக்கோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிக்கோடெக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் அடிக்ஷன்லேருந்து விலகிறதுக்காண்டி இந்த ஒரு சிவிங்கம் மாடலில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க அந்த ப்ராடக்ட்டை டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இந்த ஹாலியான் அப்படிங்கிற கம்பெனிட்டு இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு இந்தியாவில் காம்படிஷன் இருக்கும். ஸோ பட் அவங்களோட அக்ரிமெண்ட் படி யூஎஸை தவிர்த்து நீங்கள் வேறு கண்ட்ரீஸில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த ஹாலியான் பார்த்தீங்கன்னா 2024 நெட் ரெவன்யூ வந்து 0.5% growthல இருந்துச்சு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1% growthல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. இவங்க வந்து அக்யூர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,069 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலு அட்லீஸ்ட் ஒரு 5,600 5,700 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். இது டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 3036 வரைக்கும் போச்சு. 4% இந்த ஸ்டாக் வந்து ஏற்றிருந்தாங்க. ரீசன் பார்க்கும்போது அவங்களோட ரிலையன்ஸ் ரீட்டைல் பிஸ்னஸ்லேருந்து சில அப்டேட்ஸ் வந்து இருந்துச்சு. வித்தின் ஹவரில் பார்த்தீங்கன்னா க்ரோசரிஸ் ப்ளஸ் வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுற ஆப்ஷனை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் அப்படிங்கிறத அட்டைன் பண்ணியிருக்காங்க. 20.48 lakh crore அப்படிங்கிற மார்க்கெட் கேபிலேஷனில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டுமே 81,203 கோடி வந்து மார்க்கெட் கேபிலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸில் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3028 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு மோட்டிலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 3245 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 3245 போக வாய்ப்பு இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு. இது பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓஸ்வால் சொன்ன அப்டேட். இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ல வந்து அப்டேட். அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருந்து. ஆக்சுவலாக இது ஆதித்யா பிர்லா குரூப் கம்பெனி. இவங்க வந்து யூஏஇல இருக்கிற ஆர்ஏகே சிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அக்யூர் பண்ண போறாங்க. அதாவது May 27 சொல்லியிருந்தாங்க. ஆஃபர் மூலமாட்டி 18.8 crore ஆஃப் ஷேர், அதாவது 31.6% ஆஃப் த ஸ்டேக்கை இந்த ஆர்ஏகே சிமெண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ண போறாங்க. இந்த யூஏஇ பேஸ்டு ஆர்ஏகே சிமெண்ட் கம்பெனியில் அக்யூசேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஆஃபரை வந்து அவங்க ரிவைஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 12.5 crore ஆஃப் ஷேர் தான் வந்து அக்யூர் பண்ண போறாங்க. 20% ஆஃப் த ஷேர் கேபிட்டல் தான் இவங்க 20% ஆஃப் த ஸ்டேக் தான் அக்யூர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அல்ட்ராடெக் சிமெண்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1% மேலே ரேலி இருந்துச்சு. இது அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்த ஒன் ஆஃப் த அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேமன் குழுமம் சொல்லியிருக்காங்க. ரேமன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லியிருக்காங்க. சைனா 1+1 ஸ்ட்ராட்டஜி அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கார்மெண்ட் கெப்பாசிட்டி, அதாவது கார்மெண்ட் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த சியூட்டில், அதாவது அவங்க சொல்லியிருக்கிறது இந்த சியூட் மேக்கரில் வந்து 3rd largest சியூட் மேக்கராட்டு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரேமன் குழுமம் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேமன் தரப்பில் இன்னொரு அப்டேட்டும் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபேப்ரிக் மேக்கராக இருக்கிறாங்க. ஸோ அந்த எத்தினியர் வியர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா எத்தினிக் வியர் பிராண்டில் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 100 புதிய ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரேமன் தரப்புலேருந்து வந்த அப்டேட் தான். 100 புதிய ஸ்டோர் வந்து இந்த எத்தினிக் வியர் பிராண்டில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப்பில் வந்து அப்டேட். இவங்க $50 million வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக்சாஸில் இருக்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டின்னு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்லேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது $50 million வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. இது வந்து அங்கே இருக்கிற கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குரூப் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில பயனுள்ள அப்டேட்ஸ் பார்த்தோம். ப்ளஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.